மதியம் சௌந்தர்யம் துகிலகிரி கன்யே துலயிது கவீந்திராः கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபృతயः யதா லோகௌத்சுக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிः துஷ்ப்ராபாமபி கிரிசசாயுஜ்ய பதவி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். ஓம் ஸ்ரீ துஹினகிரி கன்யாயை நமக. சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் 12. இது என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பனிமலை அரசனின் கன்னிகையே, உன் உடல் அழகை வர்ணிக்கிறதுக்கு பிரம்மன் முதலான மகா கவிகளுக்கும் இயலாது. ரம்பை, ஊர்வசி முதலான தேவ கன்னிகைகள் உன் அழகை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் விரதங்களை எல்லாம் அனுஷ்டித்து சிவ சாயுஜ்யத்தை மனதினால் அடைகிறார்கள். அதாவது சிவ சாயுஜ்யம் பெற்றாக்க சிவனுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய உன் அழகு அவர்களுக்கும் விளங்கும் அல்லவா அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி ஜபம் பண்ணணும்னு கேட்டாக்க, காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து தேன் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஊமையும் பேசுவான், படித்தவன் பேச்சில் வல்லவனாவான், கவிதை புனையக்கூடிய திறமையும் உண்டாகும். அனைவரும் இந்த ஜப முறையை அனுஷ்டித்து பலன் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.